வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எல்லாம் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க டிஎன்எல்ஏ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. சரிங்களா? ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. TNLEA.com அப்படிங்கிற டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த ஒரு ஐகான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூசர் லாகின் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நான் அப்ளையே பண்ணலை சார், இனிமே தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரிங்க? அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணி முடிச்சிருங்க. இது வரைக்கும் அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க இப்போ புதுசா வந்து டாக்குமெண்ட் மட்டும் எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. சரிங்களா? இன்னும் இது வரைக்கும் நான் ரெஜிஸ்டரே பண்ணல, அப்ளையே பண்ணல அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நான் இந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா டிஎன்எல்ஏ வந்து எப்படி புதுசா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டுக்குள்ள போய்க்கோங்க. இதுல யூசர் லாகின் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் உங்க ஃபோன் நம்பர், நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது அல்லது நீங்க அந்த அப்ளிகேஷன் போடும்போது நீங்க உங்க ஃபோன் நம்பர் வந்து கொடுத்து உள்ள லாகின் ஆயிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு லாகின் ஆகி உங்களுடைய பேஜ் வந்து உள்ள வந்து ஓப்பன் ஆகிரும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஏற்கனவே நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன், அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களே யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு அப்லோட் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது கீழே நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃபைல்ஸ் இன் ஜேபிஇஜி, ஜேபேக், பிஎன்ஜி, பிடிஎஃப் ஃபார்மேட்ஸ் ஆர் அலௌடு. ஒன்லி ஜேபிஜி ஃபார்மேட்லயோ அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்டோ இல்லைன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கிற ஃபைல்ஸை மட்டும் தான் உங்களால அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபைலோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 கேபிக்குள்ள இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணுங்க. ஒன்னு போட்டோ போட்டோ இமேஜா எடுத்து வைங்க அல்லது பிடிஎஃபா வந்து ஸ்கேன் பண்ணி வைங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி வச்சதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 கேபிக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் ரெடியூஸ் பண்றதுக்கு இமேஜ் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா இமேஜ் ரெடியூஸ் பண்றதுக்கு ஆன்லைன்லயே வரும். அதுல நீங்க அந்த இமேஜ் வந்து ரொம்ப எந்த இமேஜ் வந்து 300 கேபிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை அதில் அப்லோட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் பிடிஎஃப் ஃபைலும் அதே மாதிரி தான். ஆன்லைன் பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுல வந்து கம்பர்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலயும் நீங்க வந்து அந்த பிடிஎஃபா நீங்க சேவ் பண்ண ஃபைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா 300 கேபிக்கு மேல எது இருக்கோ அது எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணி நீங்க ரெடியூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து கீழே பாருங்க, ஆல் ஃபீல்ட்ஸ் மார்க்டு வித் அண்ட் ஆஸ்ட்ரிக் ஆர் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி இருக்கு. எந்தெந்த இதுக்கு பக்கத்துல பார்த்து எந்தெந்த சர்டிபிகேட்டுக்கு பக்கத்துல ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர்ல போட்டிருக்காங்களோ அதை வந்து கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணியே ஆகணும். அதை அது வந்து நீங்க அப்லோட் பண்ணாம விடவே கூடாது. மீதி வந்து அந்த மாதிரி ஸ்டார் போடாம இருக்கிறத வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம் அல்லது அப்லோட் பண்ணாம கூட விடலாம். சரிங்களா? சப்போஸ் அதுக்கப்புறமேட்டு பின்னாடி வந்து அவங்க வந்து சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணாம விட்டுட்டீங்க, அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூட நம்ம அப்புறம் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதுல பாருங்க அடுத்தது டு யூ ஹேவ் அன் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட். கன்சாலிடேட் மார்க் ஷீட் அப்படின்னா நான் வந்து 6 செமஸ்டர்ல சரி என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லா செமஸ்டரும் தனித்தனியா தான் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நோன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கேக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு கட்டம் மொட்டமா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதை அப்லோட் பண்ணி ஆகணும். அது கீழே வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கு, அது வந்து அந்த மாதிரி இல்ல. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஒரு சிலருக்கு மட்டும் தான். இப்ப தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து தமிழ்நாட்டிலேயே தான் ஒன்னாவதுல இருந்து டிப்ளமோ வரைக்குமே நான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தேவையே இல்லை. வெளிநாட்டுல வெளி ஸ்டேட்ல நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டே வச்சிருக்கிறேன், நான் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் படித்தேன் பிறந்தேன் எல்லாமே பண்ணேன், ஆனால் என்கிட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறவங்க அப்லோட் பண்ணி விட்டலாம். சரியா? அது வந்து கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரியா? தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே படித்து எல்லாமே பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் வச்சிருக்கிறவங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் சேர்ந்தவங்களுக்கு 12th மார்க் ஷீட் இருக்காது. அதனால அது வந்து கம்பல்சரி கேட்டகரியில இல்ல. சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு லேட்டர் என்ட்ரி சேர்ந்தவங்களுக்கு 12th மார்க் ஷீட் தேவைப்படும் தான். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி சேர்ந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரிங்கிற மாதிரி அவங்க கொடுக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அல்லது டிகிரி கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட். இப்ப ஏற்கனவே போன வருஷமே 2025 முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிசி. சரிங்களா? பாலிடெக்னிக்ல நீங்க உங்களுக்கு முடிச்ச உடனே உங்களுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க. அந்த டிசியை வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். இதெல்லாம் டிசி, அதே மாதிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட் வந்து கம்பல்சரி எல்லாம் இல்லை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அதை பத்தி நீங்க வந்து பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிற இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஆதார். ஆதார் வந்து கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 3, 4, 5, 6 எல்லாமே மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா லேட்டரல் என்ட்ரியில் பாலிடெக்னிக் வந்து ஜாயின் பண்ணவங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அப்படி மட்டும்தான் கேட்குது. இதே வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் எல்லா செமஸ்டரும் வந்து கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால உங்ககிட்ட என்னென்ன மார்க் ஷீட்லாம் இருக்கோ இருக்கிறத அப்லோட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தலை. பட் இது கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட நீங்க வச்சிருக்கிறத அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வாங்கியிருப்பீங்க. 5ஆவது செமஸ்டர் வரைக்கும் நீங்க மார்க் ஷீட் எல்லாமே வாங்கியிருப்பீங்க. அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அதனால ஒரு பிரச்சனை இல்லை. சரிங்களா? 6வது செமஸ்டர் மட்டும் உங்ககிட்ட மார்க் ஷீட் இருக்காது. நீங்க ஆன்லைன்ல ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. அந்த ரிசல்ட் பார்த்த காப்பி எடுத்து அதுல அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அது ஏன்னா 6வது செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வரவே இல்லை. சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா இப்போ கன்சாலேட் அப்படின்னு சொல்லி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா முன்ன இங்க பார்த்த தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் வரல. கன்சாலேட் மார்க் ஷீட் அப்படின்னு மட்டும் தான் வந்திருக்கு. இதை மட்டும் சூஸ் பண்ணி அந்த மார்க் ஷீட்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி விட்டுருங்க. சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி இங்க பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க சர்டிஃபிகேட்லாம் எங்க வச்சிருக்கீங்களோ, சரிங்களா? சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சிஸ்டத்துல எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. அங்க போயிட்டு அந்த ஃபைல் வந்து எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? என்னது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க ஃபைல் அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிருங்க. இப்போ இங்க பாருங்க 100% அப்படின்னு வந்துருச்சு. வியூன்னு இருக்கு, டெலீட்னு இருக்கு. வியூனா நீங்க அப்லோட் பண்ண ஃபைலுடைய காப்பி வந்து நீங்க பார்க்கலாம். இல்ல சார் நான் தப்பா அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெலீட்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகி போயிடும். டெலீட்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் டெலீஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் ஓகேன்னு கொடுங்க. ஃபைல் டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணலாம், நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த மாதிரி தெரியாம மாத்தி பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பதிலாக வேற சர்டிஃபிகேட் பண்ணிட்டேன். ஏன்னா வியூனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த நீங்க அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்னுடைய காப்பி வந்து தெரியும். அதை பார்த்து நீங்க வந்து சரியா பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது கம்பல்சரி எல்லாம் கிடையாதுங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்குது டிஃபால்ட்டா நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அதே மாதிரி. சரிங்களா? 10th மார்க் ஷீட் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்றீங்க. சரிங்களா? 10th மார்க் ஷீட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபார்மேட்ல வேணா இருக்கலாம். பிடிஎஃபா இருக்கலாம் அல்லது ஜேபிஜியாவும் இருக்கலாம் எல்லாமே. சரிங்களா? ஃபைல் அப்லோட். சரிங்களா? இதை வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? 10th மார்க் ஷீட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அடுத்து 12th மார்க் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க. இல்ல சார் என்கிட்ட இல்ல அப்படின்னா விட்டுருங்க. ஒன்றும் கம்பல்சரியா அவங்க சொல்லல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுங்க. அப்படி எதுவும் இல்லை சார் இன்னும் கொடுக்கல நான் காலேஜில் வாங்கல அப்படின்னா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அதை விட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது போன வருஷம் முடிச்சவங்க அப்படிங்கிறதுனால என்கிட்ட இருக்கு நான் அப்லோட் பண்றேன். அதே மாதிரி டிசி வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? டிசி செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்லோட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அப்லோட்னு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார். கண்டிப்பா நீங்க வந்து ஆதார் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஆதார். அதுக்கப்புறம் ஒரு 3 செமஸ்டர் மார்க் ஷீட்டையும் இதான் உங்களுக்கு என்ன எத்தனை செமஸ்டர் மார்க் ஷீட் உங்க கையில வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கிளிக் பண்ணி ஒவ்வொரு மார்க் ஷீட்டாக வந்து என்ன பண்ணுங்க கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஃபைலும் 300 கேபிக்கு உள்ளார இருக்கா அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் மெயின். ஏன்னா அதில் பிரச்சனை அப்படின்னா அப்புறம் அப்லோட் ஆகாது.
சரிங்களா? நான் எல்லாமே கன்வெர்ட் பண்ணதுனால உங்களுக்கு எந்த எரர் மெசேஜும் வரல. வராம டைரக்டா அப்லோட் ஆகுது. சப்போஸ் நீங்க வந்து அந்த மாதிரி 300 கேபிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் வந்து வரும். சரிங்களா? அப்லோட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளோதாங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றது அவ்வளோதான். சரி சார், நான் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்னா, இங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்லோடட் சர்டிஃபிகேட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2026 அப்ளிகேஷன் நம்பரு, யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேரு, சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். சரி, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் ஆயிருக்கா இல்லையா, என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோட பேரு, ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். நீங்க சேவ் பண்ணுங்கிற அவசியமெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க அப்லோட்னு கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மறுபடியும் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இந்த பேஜுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்க பேஜ் வந்துருச்சு இல்லைங்களா, அந்த பேஜுக்கு வந்துடலாம். இல்ல சார், நம்ம ஒரு சில சர்டிஃபிகேட் தான் நான் அப்லோட் பண்ணேன், ஒரு சில சர்டிஃபிகேட் வந்து அப்ப என்கிட்ட இல்ல, நான் அப்லோட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க மறுபடியும் என்ன பண்ணலாம், அப்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க என்ன சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்லோட் ஆகாம இருந்துச்சோ அந்த சர்டிஃபிகேட்ல போய் கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ற இதுல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது அஹ், உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்க? அது மட்டும் இல்லாம நாங்க ஏதாவது உங்களுக்கு கொடுக்குற அந்த வீடியோஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றது என்ன ஏது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.